அனைத்து மனிதனுக்கும் கல்வி தேவை என்பதை உலகிற்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, கபாலீஸ்வரர் கோவில் சார்பாக நடத்தப்படுகிற கலைக்கல்லூரி குத்தகை சம்பந்தமான வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மேலும் எங்களின் அறப்பணிக்கு உந்துதலாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியின் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோயில் நிலங்களை மீட்டதுதான் என்று தெரிவித்தார். 25 ஆண்டுகள் குத்தகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு கல்வி என்பது ஒவ்வொரு அடிப்படை மனிதனுக்கும் தேவை என்பதை உலகுக்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினத்தோடு சேர்த்து 3503 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும். இந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை என்பது வருகின்ற தை மாதத்திற்குள் 4000 குடமுழுக்குகளை சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை என்று ஒன்று எடுத்துக்கொள்வேனால் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலங்களை மீட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் இதுவரையில் 1026 திருக்கோயில்களில் சுமார் 7846.62 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மீட்கப்பட்ட நிலங்களுடைய அளவு 7923.86 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன.